நீங்கள் கவனிச்சிங்களா? லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸில் மட்டும் எங்கே பார்த்தாலும் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ், கேன்சர் சென்டர்ஸ், டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் யாருக்கு பார்த்தாலும் தைராய்டு ப்ராப்ளம் அண்ட் பிசிஓஎஸ்ன்னு இருக்குது. எதனால் இது திடீர்னு வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ எல்லாரும் நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் அன் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபிசிஷியன் நான் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, லைஃப் ஸ்டைல் எஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பட் அதோட ஒரு முக்கியமான ஒரு உண்மை நமக்கு நடுவுலையே இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம யாருமே பேச மாட்டோம். அதுதான் கெமிக்கல்ஸ். எஸ், எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ், EDCs அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ் அப்படின்றது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். அது நம்மளோட வாழ்க்கையோட இன்டர்ஃபியர் பண்ணுன்றதே நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், இன்க்ளூடிங் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், நானோ பிளாஸ்டிக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ், பேராபென்ஸ், PDCsன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ரைட் ஃப்ரம் நம்ம சாப்பிட்ற பிளேட்லேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற டிஷ் வாஷர்லேருந்து, ஃப்ளோர் கிளீனர்லேருந்து, நம்மளோட ட்ரெஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் என்ன சார் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்ப நம்மளோட ஹார்மோன்ஸும் கெமிக்கல்ஸ் தான். அந்த கெமிக்கல் மெசேஜஸை இந்த வெளியேந்து வர கெமிக்கல்ஸ் கொஞ்சமாக லைட்டாக மாற்றி விட்ரும். அப்படி மாற்றி விட்றப்ப அந்த சிக்னல் பாஸ் ஆகிறது வேறு மாதிரி மெசேஜாக பாஸ் ஆகிறப்போ நிறைய சிக்னல் சேஞ்சஸ் ஃபார்ம் ஆகி அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, லீடிங் டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தாலே தெரியும் இல்லையா, டயபெட்டிஸ், PCOS, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், இன்க்ளூடிங் கேன்சர்ஸ் கூட வரலாம். ஸோ எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ் பற்றி நான் என்னோட DM தீசிஸ் அப்போது ஒரு ஸ்டடி பண்ணேன். ஸோ நான் படித்தது கேரளாவில். ஸோ அங்கே ஒரு 50 குண்டாக இருக்க குழந்தைங்க, 50 children who are obese அண்ட் 50 குழந்தைங்க நான் ஒபீஸ் குழந்தைங்களுக்கான யூரின் சாம்பிள்ஸ் எடுத்து அதை US காமிச்சு அதில் எஸ்பெஷலி பிஸ்ஃபினால் A அப்படின்ற ஒரு பிளாஸ்டிக்கான ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் இருக்கான்றதை செக் பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டடீஸ் USன்னு சொல்லிச்சு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்க குண்டாகிறாங்கன்ட்டு. ஸோ இது கரெக்டாக, இது இந்தியாவிலையும் சாத்தியமா அப்படின்றதுக்காக அந்த டெஸ்ட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து அந்த ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அமிச்ச கேசஸ், அதாவது 50 குண்டாக இருக்க பிள்ளைங்களில் டெஃபினட்டாக பிளாஸ்டிக் யூரினில் நார்மலாவோட 4-5 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. பட் நீங்கள் அமிச்ச கண்ட்ரோல்ஸ்லையுமே ஒன்றும் கம்மியாலாம் இல்லை, அவங்களையும் அதே அளவு தான் அதிகமாக இருந்துச்சு. பட் அவங்களுக்கு ஒபிசிட்டி வரல, அவ்வளோதான் ஒழிய மேபி அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் பிற்காலத்தில் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சது நம்ம ஊரில் பயங்கர ரேம்பண்ட்டாக இருக்கக்கூடியது நம்ம பிளாஸ்டிக்ஸ் நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸோட கலந்துருக்கிறது. இன்ஃபேக்ட் ஒரு ரீசெண்ட் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம பிளாஸ்டிக்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணோன்னா ஒரு லைஃப் டைமில் கிட்டத்தட்ட 20 kilograms ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு வருது அப்படின்றாங்க. அண்ட் ஒரு நார்மல் வாட்டர் பாட்டில், ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் நீங்கள் குடிச்சிங்கன்னா யூ ஆர் டேக்கிங் இன் 2.4 lakh நானோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் நமக்குள்ளே போகிறப்ப நம்ம கெமிக்கல் மெசேஜஸை மாற்றுறப்போ நிறைய பேருக்கு நிறைய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன்னா நீங்களே சொல்லுங்கள், ஒரு 20 years பேக் இவ்வளோ பேருக்கா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. யாருக்கு பார்த்தாலும் ஓவரீஸில் ப்ராப்ளம் பண்ணுறாங்க, யாருக்கு பார்த்தாலும் டெஸ்டிஸில் ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ். சரி, இந்த கெமிக்கல்ஸ் எப்படி குறைக்கலாம்? இந்த கெமிக்கல்ஸை குறைக்கலாம்னா ஃபஸ்ட்டு இந்த கெமிக்கல்ஸு எப்படி நம்ம ஸ்க்ரீன் பண்ணுன்றதுக்கு சொசைட்டிஸ் அண்ட் கமிட்டிஸ் அண்ட் நேஷன்ஸ் தே ஷுட் கம் ஃபார்வர்ட் டு கிவ் அஸ் ப்ரோட்டோகால்ஸ் ஆஸ் டு இதை எப்படி ஸ்க்ரீன் பண்ணலாம் அப்படின்றது. பட் இதில் ஒரு முக்கியமானது என்ன தெரியுங்களா, ட்ரசாண்டே அப்படின்றவர் ஒரு இந்த மாதிரி எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸில் நிறைய ஒர்க் பண்ண ஒரு சயின்டிஸ்ட். அவரோட புக்கு புவரர், ஃபேட்டர், சிக்கர் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பொதுவாகவே நம்மளோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்குன்னா, ஒரு விஷயம் பாய்சனஸாக இருந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தான் அது பாய்சனஸ்ன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு விஷயம் ஒயிட்ன்ற கலர் எடுத்துட்டிங்கன்னா ஒயிட்டில் ஒரு சின்ன ஸ்பெக் பட்டாலுமே அது இனிமேட்டு ஒயிட் இல்லை, அதில் ஒரு ஸ்பெக் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஒரு பர்சன் நார்மலாக இருக்கலாம், அண்ட் நார்மலில் ஒரு சின்ன கெமிக்கல் இருந்தாலே தென் இஸ் நாட் நார்மல் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது இவ்வளோ அளவுக்கு மேலே போனால் தான் இது பிரச்சனைன்னு கிடையாது, அது இருக்கிறதே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்னமும் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஏஜென்சிஸில் ஒரு ப்ராப்ளம், ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் இந்த அளவுக்கு கீழே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாங்க. அது தப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுனே கிடையாது, there is no set point at all. The mere presence of it itself is a problem as far as endocrine disrupting chemicals are concerned அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச சாய்ஸஸ் நம்ம பண்ணுறப்போ அது ஆர்கானிக்காக இருக்கா, அது லோக்கலாக இருக்கா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்றத பார்த்து வாழ்கிறது நல்லது.